ப்ளஸ் ஜிம்முக்கு போயிட்டு வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுறது சரியான பசி. என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து காலைல செஞ்ச புட்டு இருந்துச்சு, எடுத்து வச்சுருந்தாங்க சூடு பண்ணி. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வந்து கோகோனட் மட்டும் நான் வந்து இப்போ அடிச்சுட்டு பாதி இது மட்டும் போட்டுட்டேன். ஸோ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்காக. சுகர் வந்து பார்த்திங்கன்னா, நாட்டு சக்கரை தான் கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டேன், சும்மா ஏமாத்துறதுக்கு. அது ரொம்ப ப்ளைனாக சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்காது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா தண்ணி, தேங்காய் அடித்து பார்த்திங்கன்னா தண்ணி அது கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். சிம்பிளாக வந்து நம்ம ஒர்க் அவுட்டை வந்து முடிச்சுட்டு ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்றோம். இது வந்து டெய்லியும் சிக்கன் தான் சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு வீட்டில் என்ன இருக்குது ஃபுட்டோ அதை வச்சு நம்ம வந்து சிம்பிளாக முடிக்கலாம். ஸோ வந்து ஜிம்முனா போயிட்டு வந்துட்டு செம்ம காஸ்ட்லி செலவு பண்ணணும், நிறையா இது போடணும், பவுட்ரு வாங்கணும், ஜிம் பவுட்ரு வாங்கணும், அப்படிலாம் இல்லை. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை சாப்பிடுங்க. ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ஆயில் அவாய்ட் பண்ணுங்கள். சுகர் வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்கள். நாட்டு சக்கரை, ஒயிட் சுகர் எல்லாம் ஒன்று தான். மேபி டக்குன்னு அவாய்ட் பண்ண முடியலாம், கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணுங்கள், கம்மியாக போட்டு. மற்றபடி ஓகே கைஸ், ஹெல்த்தியாக இருங்க.